அதாவது இந்த ஜும்மாவுக்கு நம்ம விருப்பங்களை விட்டுட்டு கடவுளுடைய விருப்பங்களையே நம் விருப்பங்களாக மாற்றி அமைத்துக் கொள்வ அப்படிங்கிறத பத்தியும், அப்படின்னா என்னங்கிறத பத்தியும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறத பத்தியும் 3 கண்டென்ட்டா நம்ம பார்ப்போம். அதாவது சுய விருப்பங்களை பின்பற்றுபவனுக்கு கீழ்ப்படியாதீர் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்துல வரும். நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க அந்த வசனம். எப்பயுமே அந்த சுய விருப்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, சுயமானது தீமையை தூண்டக்கூடிய ஒன்றாகவே உள்ளது அப்படிங்கிற சுய விருப்பம். அப்ப அந்த சுயத்தினாலதானே அந்த விருப்பம்ங்கிறது வருது. அப்ப அந்த விருப்பம் எப்படி நல்லதா இருக்கும்? அது நல்லதாக இருக்கும்படி உங்களுக்கு தெரிஞ்சா கூட அது அதனுடைய ஒரு மூலம் எப்படி இருக்கும்னா அது கெட்டதாகத்தான் இருக்கும். அது சுய விருப்பம் அப்படிங்கிறது நம்ம விரும்புறது எதுவுமே ரொம்ப நல்லதாகலாம் இருக்கும் அப்படிங்கறதால ஒரு இது இல்லை. அதனால இந்த சுய விருப்பம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் விட்டுட்டு, அந்த சுய விருப்பம் நான் எனக்கு இதுதான் வேணும், கடவுள்கிட்ட டிமாண்ட் பண்றோம்னா எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதை கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்றதெல்லாம் டிமாண்ட் பண்றது, இதுதான் நான் சுய விருப்பம்னு சொல்றேன். இதெல்லாம் விட்டுட்டு நீங்க எதை கொடுக்குறீங்களோ அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்றதுதான் கடவுளுடைய விருப்பத்தை தன் விருப்பமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் அர்த்தம். இப்ப நீங்க ஒரு தொழிலோ அல்லது வியாபாரமோ செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், சரியா? இந்த தொழில்ல எனக்கு சக்சஸ கொடு, இந்த வியாபாரத்துல எனக்கு சக்சஸ கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறத விட, எனக்கு எந்த வாழ்வாதாரத்தை நீர் இறக்கி அனுப்பினாலும் அதற்காக நான் கடும் தேவையுடையவனாக இருக்கின்றேன், மோசஸ் சொன்ன மாதிரி நம்ம சொல்லலாம். அதையே அப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்ப என்ன ஆகிருது அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த பிசினஸ்ல இந்த தொழில்ல எனக்கு சக்சஸ கொடுங்கன்னு கேட்க மாட்டீங்க. அந்த 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 பிரார்த்தனைக்கான அர்த்தம். அதுக்கு பதிலா என்ன செய்வீங்க, என்ன கேட்கறீங்க கடவுள்கிட்ட அப்படின்னா, இதுவோ அல்லது வேற எதுவுமோ எது எனக்கு சிறந்ததோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் அது. அததான் மோசஸ் அந்த இடத்துல கேட்பாரு. எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க நான் உங்கள்ட்ட கேட்கல, நீங்க எதை கொடுத்தாலும் அதுக்காக நான் கடவுள் தேவையுடையவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மூசா நபி கடவுள்கிட்ட கேட்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு நான் எதை விரும்புறேங்கிறதுதான் எனக்கு முக்கியம் இல்லை, அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, எனக்கு பயமா இருக்குது அதை உங்கள்ட்ட கேட்கறதுக்கு, அது எனக்கு வேணாம். ஆனா நீங்க எனக்குன்னு ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, இல்ல எனக்குன்னு ஒண்ணு இது வச்சு அதை எனக்கு கொடுங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறதுதான் சரியான ஒரு விஷயம். இதுக்கு பேருதான் தன் விருப்பங்களை, சுய விருப்பங்களை விட்டு விட்டு கடவுளுடைய விருப்பத்தையே தன் விருப்பமாக மாற்றிக் கொள்ளுங்கள். அப்படி கேட்கறதுதான் பெஸ்ட். ஆக்சுவலா அதுதான் சேஃபான வழியும் கூட, அதுதான் பாதுகாப்பான விஷயம்னா அல்லது பாதுகாப்பு. அப்படி நீங்க இருக்கும்போதுதான் நீங்க பாதுகாப்பா இருக்க முடியும். இப்ப நான் என் விருப்பத்துக்கு ஏற்ற துவாவெல்லாம் நான் கேட்காமலாம் இல்லை, நான் அதை கேட்காமலாம் இங்க உங்கள்ட்ட நான் பயான் பண்ணல, நான் கேட்டு வாங்கியிருக்கிறேன் கடவுள்கிட்ட. நிறைய விஷயத்த எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுவும் எப்படின்னா, நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி கேட்ட உடனே கொடுக்கும்போது அது பின்விளைவுகளையும் சேர்த்தே உள்ளடக்கி கொண்டு வந்துச்சு எனக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் இது எனக்கு ஃபர்ஸ்ட் 10 மணி நேரம் வேலை இருந்துச்சு. 10 மணி நேரம் நான் கண்டினியூஸா வேலை பார்க்கணும். சென்னையில நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்ப சம்பளமும் கம்மியா தான் இருந்துச்சு. அப்ப நான் என்ன கேட்டேன் அவர்கிட்ட அப்படின்னா, 10 மணி நேரம் என்னால வேலை பார்க்க முடியல, எனக்கு கொஞ்சம் இதை ஈஸி ஆக்கி கொடுங்க, இந்த வேலையை எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆக்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வேலை எனக்கு ரொம்ப ஒரு ஷார்ட்டா மாறுது. ஆனா அந்த ஷார்ட்டா மாறினோட எனக்கு அது நிம்மதியா இருந்துச்சா, அதை நான் ஒரு என்ஜாய் பண்ணி பண்ணணும்னு கேட்டா கொஞ்ச காலத்துக்கு ஒரு திருப்திங்கிறது, அந்த இந்த உலகம் சார்ந்த திருப்திங்கிறது கொஞ்ச காலத்துக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்ச காலத்துக்கு அது திருப்தியுடையதா இருந்துச்சு. ஆனா திரும்ப அந்த வேலையும் சுமையாக ஆரம்பிச்சிச்சு. எது, நான் 10 மணி நேரம் வேலை பார்த்தது போய் 6 மணி நேரம் வேலை பார்க்குற நிலைமை வந்தா கூட அதுவும் எனக்கு சுமையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. கடைசியில கடவுள் என்ன செய்யறாருன்னா, இந்த 6 மணி நேரம் வேலையை மாத்தி
5 மணி நேரமா மாத்தினார். நல்லா ஞாபகம் இருக்கு. காலையில 6 to 10 மணி வரைக்கும், அதுக்கடுத்து சாயங்காலம் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நினைக்கிறேன். இப்ப இந்த இந்த வேலை இருக்குதுல்ல, இந்த வேலையும் ஒரு ஸ்பிளிட் ஷிஃப்ட் தான். ஆனா அதை நான் பாத்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பாக்குறேன். ஆனா அதுவுமே கொஞ்ச காலத்துல ஒரு நெருக்கடியாக ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து திரும்ப நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இது இல்லாம வேற மாதிரி கொடுங்க. அப்ப எனக்கு மத்தியான டைமுக்கு கிடைக்குது. 12 மணில இருந்து திரும்ப நைட்டு 2 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கி எந்திரிச்சு போகலாம். ஆனா கொஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா அதுவும் சுமையாக தெரிய ஆரம்பிக்குது. இப்ப என்னுடைய வேலை எப்படி தெரியுமா, இதெல்லாம் மாத்தி கடவுள் வந்து நீ என்ன ஆசைப்படுற, நீ இதுதான் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குற. காலையில நான் 6 மணிக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னா 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன். 9 மணில இருந்து எனக்கு எந்த வேலையுமே கிடையாது. அந்த 9 மணி வரைக்குமே பர்மனண்டா வேலை இருக்குமான்னா கிடையாது. நான் 9 மணிக்கு போவேன், 9 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன், திடீர்னு 8 மணிக்கு வந்துருவேன், திடீர்னு 7 மணிக்கு வருவேன். நான் நினைச்சது இது ஒரு ஃப்ரீடம், இதை கொடுத்துருக்கிறாரு. ஆனா இதுவுமே சுமையாக தெரிகிறது. அப்ப நான் என்ன செய்யணும், அந்த நிம்மதிக்கான வழியை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும், ஒரு ரெஸ்ட், நல்ல ஒரு அமைதியான ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அது கிடைக்காது. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, கடவுள்கிட்ட முன்னாடியே நான் கேட்கிற சிறந்த பிரார்த்தனை எப்படி இருந்திருக்கணும்னா, நீங்க எதை தரீங்களோ அதை கொண்டு திருப்தி அடைந்தவனாக என்னை ஆக்குகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்திருக்கேன். அப்ப அது ஒருவேளை அவர் நிர்ணயிச்சது வேற மாதிரி என்னுடைய மனநிலையை கூட அவர் மாத்தி இருந்திருக்கலாம். கரெக்டா? அப்ப நம்ம விருப்பத்துக்கு கடவுள்கிட்ட கேட்கிறத விடவும் கடவுளுடைய விருப்பத்துக்கு நம்ம வளைஞ்சு கொடுத்து போறது அப்படிங்கிறது பெஸ்ட், சேஃப். ஏன்னா நீங்க எந்த நிலையில கடவுள் உங்களை வச்சாலும் நீங்க அந்த விருப்பத்தை, உங்களுடைய விருப்பத்தை கடவுளுடைய விருப்பமா மாற்றி கடவுளுடைய விருப்பத்தை உங்க விருப்பமா மாற்றி அமைத்துக் கொள்ளாத போது நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. எந்த நிலையில நீங்க இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம்ங்கிறது மாறாத ஒண்ணு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக கடவுளை சரணடைந்ததல் என்பது, முழுமையாக கடவுளிடம் ஒப்படைப்பது என்பது தன்னுடைய விருப்பத்தை அவருடைய விருப்பத்தை, அதாவது கடவுளுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுதல்ங்கிற முக்கியமான விஷயத்துக்கு அதுவும் ஒரு பாட்டு. சரியா? அப்ப அதை நம்ம செய்யாத வரைக்கும், முழுமையா ஒப்படைக்காத வரைக்கும், முழுமையா சரணடையாத வரைக்கும் நீங்க என்னமோ ஒரு பேர் எடுத்துக்கங்க, அந்த நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. கம்மிங்கிறத விட அது வராது. அதுதான் நிதர்சனம். கம்மிங்கிறதுலாம் நம்ம பாக்குற பார்வையை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். கம்மியா இதுல போனோம் அதுல அப்படிங்கிற பார்வை என்ன எனக்கு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் சொல்றேன். ஆனா அது என்ன அப்படின்னா, நீங்க அந்த வழியை விட்டுட்டு வேற ஒரு வழிக்குள்ள போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்கிறதுதான் நிதர்சனம், உண்மை. அதை நாம அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இப்ப நான் வார்த்தைகளை யூஸ் பண்றேன், வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறேன் அப்படின்னா அது சும்மாலாம் ஒரு யோசிச்சுக்கிட்டு சும்மா நான் ஒரு நாள் ஒரு புக்கை படிச்சுட்டு நான் உங்கள்ட்ட சொல்லிட முடியாது. கடவுள் என்னை பலதரப்பட்ட சூழ்நிலைகள்ல பயணிக்க வச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாம். அப்பதான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இதன் வழியாகத்தான் கடவுள் கற்றுக் கொடுக்கிறாரு நம்மளுக்கு. கரெக்டா? அப்ப இதன் வழியாக நான் கற்றுக்கொண்டது என்னன்னு பார்த்தா, நீங்க கடவுளை மட்டும் முழுமையாக கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக இருப்பதே நிரந்தர தீர்வு அப்படிங்கிறதுதான் நான் கத்துக்கிட்டது. நிரந்தர தீர்வு, அதுதான் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், ஒரு தீர்க்கமான முடிவு. அதுதான், அதாவது தீர்க்கமான தீர்வுங்கிறது அதுதான். எதுக்கான தீர்வு? நம்ம அனுபவிக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு. நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கிறோம். நம்ம சூழல் நம்ம மனநிலையை டிசைட் பண்றது கிடையாது. எந்த சூழலில் விட்டாலும் நம்ம மனநிலை கஷ்டப்படணும்னு கடவுள் விதிச்சிருந்தாருன்னா அது கஷ்டப்படத்தான் செய்யும். ஆனா அப்ப இந்த சூழல் டிசைட் பண்ணாத போது நம்ம திரும்ப திரும்ப சூழலை தேடி போய்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த சூழலுக்குள்ள நான் இருந்தா, இப்ப அது எப்படி அப்படின்னா, நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்க இல்ல, எல்லாருமே தெரியும் ஓட்டு போடுறீங்க, ஓட்டு உரிமையை யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஆட்சியாளர் வந்தா இது மாறிடும், இந்த ஆட்சியாளர் வந்தா இது மாறிடும் நினைச்சு நீங்க ஓட்டு போடுறீங்க. ஆனால் ஏதாவது மாறி இருக்குதா? நீங்க என்னத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதே விஷயத்தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கரெக்ட் தானே? பெருசா எந்த மாற்றமுமே அதுல கிடையாது. அதே மாதிரிதான் இந்த சூழல்ல நான் இருந்தா அமைதியா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன், இந்த சூழல்ல நான் இருந்தா அமைதியா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன்றதுனா
நம்மளால யோசிக்க முடியாது. அது அதுக்கான தீர்வு கிடையாது. சூழலுங்கிறது அதுக்கான தீர்வு கிடையாது. எப்படி ஆட்சியாளருங்கிறது நம்ம கஷ்டத்துக்கான ஒரு தீர்வு கிடையாதோ, நீங்க அரசியல்ல ஓட்டு போடுறது, ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது தீர்வு கிடையாதோ, அது மாதிரி இதுவும் தீர்வு கிடையாது. ஏனென்றால் மக்கள் மத்தியில் நாம் தான் வெற்றி மற்றும் தோல்வியின் நாட்களை மாறி மாறி வர செய்கின்றோம்னு சொல்றாரு வசனத்துல. நீ வெற்றியும் அடைவ, தோல்வியும் அடைவ. உனக்கு வெற்றி மட்டும்ங்கிறத நான் உத்தரவாதம் கொடுக்கல. நீ இந்த சமூகத்துல நீ நம்பிக்கை கொண்டதன் பிற்பாடு நல்லா தெரிஞ்சுக்கங்களேன் ஒரு விஷயத்த. இது ஏதாவது இன்னும் டெப்தா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க முழுமையான அர்ப்பணித்தலுக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசு நிம்மதியா இருக்கும், ஆனா உங்க சூழல் கஷ்டமா மாறிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதையெல்லாம் மீறி நீங்க கடவுள் மேல நம்பிக்கை கொள்ளணும். அதுதான் உண்மையான நம்பிக்கையாளர். அவருடைய திட்டம் இன்னும் சாதாரண திட்டம் கிடையாது. அவருடைய திட்டம் இருக்கிறதுலே வலிமையான திட்டம். இந்த மாதிரி கஷ்டம்லாம் நீ ஃபேஸ் பண்ணுவ. நீ என்னைய மட்டும் சரணடைஞ்சிட்டீங்கன்னா உனக்கு இது ஈஸியா இருக்காது. இந்த வாழ்க்கை முறை உனக்கு ஈஸியா இருக்காது. நீ கஷ்டம் தான் படுவ. ஆனா இதையெல்லாம் மீறி நீ என்ன நம்பிக்கை கொண்டீங்கன்னா அது உனக்கு சிறந்தது அப்படிங்கிறாரு. எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கையில நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவேன்னு சொல்றாரா? அப்படியெல்லாம் சொல்லவே கிடையாது. நீ அதுக்குள்ள வந்தாலே நீ கஷ்டப்படுவ. இந்த உடல் சிக்கி சின்னாபின்னம் ஆகும். உதாரணம் ஒண்ணு சொல்லவா? நீங்க பெரும்பான்மைய இந்த உலகத்துல இருக்கிறது யாரு? முகமதியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் தான். கரெக்டா? அங்க போய் நீங்க உங்களுடைய சரணடைந்தவர்களா நீங்க அவங்க மத்தியில வாழ்றதுங்கிறதே கஷ்டம். ஒரு ஒப்படைத்தவர்களா நீங்க அவங்க மத்தியில வாழ்றதுங்கிறதே கஷ்டம். நீங்க முழுமையான ஒப்படைத்தல் நிலையில அவங்க மத்தியில வாழ்றது. இப்ப முழுமையான ஒப்படைத்தல் நிலையில நீங்க பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாம லஞ்சம் கொடுக்க கூடாது, லஞ்சம் கொடுக்காம புறம் பேசக்கூடாது, புறம் பேசவே கூடாது, புறம் பேசாம அவதூறு கூறக்கூடாது, அவதூறு கூறாம இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய இவங்க மத்தியில நீங்க வாழ்ந்துட முடியுமா? இப்ப இருக்கிற மக்கள் தொகையில நீங்களே கவனிச்சு பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க. பெரும்பான்மையான மக்கள் கெட்டவர்களாகவும் தீயவர்களாகவும் தான் இருக்கிறாங்க. நான் சொல்றது 99.9%. நீங்க அந்த 1.1%ல வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த மக்கள் மத்தியில போய் நல்லவர்களாக வாழ்ந்துவிட முடியுமா? முடியும் அப்படின்னு சொல்ற. கடவுளிடம் மட்டுமே ஒப்படைத்தவர்களால் அது அவங்களுடைய இயல்பாகவே மாறிவிடும். அப்படிங்கும் போது அது முடியும். ஆனா அப்படி முடியும் போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? லஞ்சம் கொடுக்காம ஒரு வேலை உங்களால செஞ்சிட முடியுமா? செஞ்சுட்டு செய்யணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ் ஆகும். அது ஈஸியா இருக்குமா? கஷ்டமாத்தான் இருக்கும். பொய் சொல்லாம வாழ்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது ஈஸியா இருக்குமா? இந்த மக்கள் மத்தியில கஷ்டமாத்தான் இருக்கும். புறம் பேசாம வாழ்றதுங்கிறது ஈஸியா இருக்குமா? கஷ்டமாத்தான் இருக்கும். அவதூறு கூறாம வாழ்றதுங்கிறது ஈஸியா இருக்குமா? கஷ்டமாத்தான் இருக்கும். அப்ப நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஈஸியான லைஃப கடவுள் உங்களுக்கு கேரண்டி பண்ணல. கடவுள் உங்களுக்கு அதுக்கான கேரண்டியை கொடுக்கல. நீ உள்ளத வந்துட்டாலே நீ கஷ்டம் தான் வரப்போறன்னு அர்த்தம். இந்த கஷ்டத்தை எல்லாம் மீறி கடவுளுடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம், அவர் என்ன நாடுறாரோ அது நடக்கட்டும், அவர் என்ன நாடுறாரோ அது நல்லதாகவே தான் அமையும் அப்படிங்கிற புரிதலுக்குள்ள நீங்க இருந்தா இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வெற்றியாளர்கள். இல்லாவிட்டால் நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் தான். நீங்க உங்களை சப்மிஷன் சொல்லிக்கிட்டாலும் சரிதான், முகமதியர்னு சொல்லிக்கிட்டாலும் சரிதான், கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிட்டாலும் சரிதான், யூதர்னு சொல்லிக்கிட்டாலும் சரிதான். நீங்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகளே, ஒரே குறைத்தவர்கள் தான். நீங்க பேர் தான் வேற வேற. நீங்க வெற்றியாளர்களா இருந்தா கடவுளுக்கு விருப்பமான செயல்கள் உங்களுக்கு விருப்பமா அமைஞ்சிருக்கணும். கடவுளுக்கு விருப்பமான செயல்கள் என்னென்ன? அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க புறம் பேச மாட்டாங்க, அவங்க தொடர்பு தொழுகைகளை கரெக்டா நிலைநாட்டுவாங்க, தொடர்பு தொழுகைகள்ல அர்ப்பணித்த ஒரு நிலையில நிலைநாட்டுவாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நோன்பு உங்களால் இயலாத போதும் அவர்கள் நோன்பு இருப்பார்கள், அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போதும் அவர்கள் நோன்பு இருப்பார்கள். ஏன்னா அதை சிறந்தது என்று கடவுள் கூறிவிட்டார். அப்படின்னா அவங்க எதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா பெஸ்டத்தான் தேர்ந்தெடுப்பாங்க. கரெக்டா? எது சிறந்ததோ அதைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இதெல்லாம்
செஞ்சு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அது யாரால முடியும் அப்படின்னா முழுமையான ஒப்படைத்தலை தழுவிய ஒருவராலேயே அது முடியும். கரெக்டா? அப்ப நீங்க உள்ளக்க வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியான லைஃப்லாம் உங்களுக்கு இருக்காது. ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா உங்க மனநிலைய மாத்திருவார். உங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. உங்க உடல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதே சமயம் உங்கள் ஆன்மா மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது கடவுளுடைய வேத வாக்காக இருக்குது. எப்படி இருக்குதுன்னா அவர்களுக்கு இந்த உலகத்திலையும் சரி அந்த உலகத்திலையும் சரி பரிபூர்ணமான மகிழ்ச்சியை நான் வாக்களிக்கிறேன்னு சொல்லி என்னுடைய அடியார்களுக்கு அப்படிங்கிற. கரெக்டா? அப்ப நீங்க இந்த உலகத்துல இந்த உடம்ப சின்னாபின்னமாக்கி ஆக்குனாதான் அது கிடைக்கும் அப்படின்னா அதுக்காக நீங்க ஒத்துழைக்கணும் கடவுள்கிட்ட. அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவர் கேட்பாரு, நீ இதுக்குள்ள இந்த கான்செப்டுக்குள்ள வரதா இருந்தா, நீ இந்த முழுமையா அந்த வட்டத்துக்குள்ள வரதா இருந்தா உன் குடும்பத்தார்களை நீ இழக்கணும். உன் மனைவியின் மூலமா பிரச்சனை வரும், அதை நீ ஃபேஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீ செய்யணும். உன்னுடைய சக ஊழியர்கள் உன்னுடைய முதுகுல குத்துவான். உன்னுடைய சக நண்பர்கள் உன்னுடைய முதுகுல குத்துவான். உன்னோட வேலை பார்க்கறதே உன்னை பத்தி பின்னாடி போட்டு இதெல்லாம் நான் உனக்கு தெரியப்படுத்துவேன். ஆனாலும் நீ உள்ளக இருக்கணும் அப்படின்னா யாரால முடியும்? யாரெல்லாம் கடவுளை நேசிக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே முடியும். நான் உங்களை நேசிக்கும் பொருட்டு நீங்கள் என்னை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அர்த்தம். கடவுளை நம்மளை நேசிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல அவரை நேசிக்கணும், லவ் பண்ணணும் கடவுளை. கரெக்டா? அப்படி கடவுளை லவ் பண்ணா மட்டும்தான் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லாவிட்டால் இது உங்களுக்கு நிரந்தர துன்பம் தரக்கூடிய இடம் தான். இது நரகம் தான். இது எப்ப சூழமா மாறும்னா நீங்க அந்த கேட்டகரிக்கு போகும்போதுதான் அது சூழமா மாறும். எத்தனையோ நம்பிக்கையாளர்கள் வன்கொடுமை செய்யப்பட்டதாக நம்ம இந்த குரான்ல படிக்கிறோம். சரியா? அது போக எத்தனையோ நபிமார்கள் ஒரு இடத்துல இருக்க முடியாம இடம்பெயர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதாகவும் நம்ம இந்த குரான்ல பாக்குறோம். அவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் நம்ம இந்த குரான்ல பாக்குறோம். கரெக்டா? தாயை பிரிந்து வேறொரு தாயிடம் வளரக்கூடிய ஒரு நிலையவும் மூசா நபி மூலியமாக நம்ம பாக்குறோம். அவருக்கு அது கஷ்டம் இல்லைனாலும், அவர் ஏன்னா குழந்தையில இருந்து அந்த தாயிட்ட வளர்ந்திருப்பாரு, அவருக்கு அது கஷ்டம் இல்லைனாலும் அவரை பெற்ற தாய் ஒரு நம்பிக்கையாளர், ஒரு நல்ல நம்பிக்கையாளர். ஆனா அவருக்கு அது கஷ்டமாகத்தானே இருந்திருக்கும். ஆனா அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்கிறோம். இது என்ன ஏன் அப்படின்னா கடவுளுடைய விருப்பங்களுக்கு அவங்க இசைந்து கொடுக்கிறது. அதனால அவங்க எப்படின்னா இந்த உடல் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் அவங்களால மன ரீதியான அந்த கஷ்டத்தை அனுபவிக்கவே முடியாது. சோ இதுதான் கான்செப்ட். 5:35 வசனம் சொல்றாங்க, நம்பிக்கை கொண்டோரே உங்களைத்தான், நீங்கள் கடவுளிடம் பக்தியோடு இருக்கவும் மேலும் அவரை நோக்கிய வழிகள் மற்றும் உபாயங்களை தேடிக்கொள்ளவும் மேலும் அவர் நிமித்தம் பாடுபடவும் வேண்டும், நீங்கள் வெற்றி அடையும் பொருட்டு அப்படிங்கிறார். இன்னொரு விஷயத்துல இன்னொரு வசனத்துல சொல்றாரு, 9:88 அத்தியாயத்துல உண்மையான நம்பிக்கையாளர்கள் பாடுபடுவதற்கு ஆர்வமாக உள்ளனர் அப்படின்னு ரஷாத் சப்டைட்டில்ல கொடுத்திருக்கிறார். அவங்க நான் இப்ப கஷ்டப்படணும்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன்ல, இதெல்லாம் நீங்க கஷ்டமா பார்க்கும்போது நீங்க இன்னும் அந்த நிலைக்குள்ள வரலங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆனா உண்மையான நம்பிக்கையாளர்கள் எப்படி பாக்குறாங்க அந்த கஷ்டத்தை அப்படின்னா அதை ரொம்ப லைக் பண்ணி பாக்குறாங்க, அத விரும்பி பாக்குறாங்க. நான் ஒரு தடவை போன பயானுக்கு முந்தின பயான் நான் சொல்லும்போது சொன்னேன் இல்லையா, ஆர்மி மிலிட்ரி ஆர்மியில ஒரு இராணுவ படையில நீங்க போய் சேரும்போது ஒருத்தன் போய் சேரும்போது அவ்வளவு அர்ப்பணிப்புணர்வோடு அதுல போய் சேர்றதே ஒருத்தர் இருப்பான். அவன் எப்படின்னா அதுல உள்ள எல்லாமே கஷ்டம்னு தெரியும். அதுல காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும்னு தெரியும், அதுல கடினமான உடற்பயிற்சிகள் இருக்குதுன்னு தெரியும், அது உயிரா வாழ்வா சாவாங்கிற போராட்டம்ங்கிறது உட்பட அவருக்கு தெரியும். ஆனாலும் அதுலதான் போய் ஜாயின் பண்ணுவான். ஏன்? அவன் அதை லைக் பண்றான், அவனுக்கு அதுல ஆர்வம் இருக்குது. சரியா? அப்ப நீங்க உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்தா கடவுளுடைய அந்த இராணுவ படையில நீங்களும் ஒரு ஆளா இருப்பீங்க, கடவுளுடைய படை வீரர்களில் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீர்கள். விருப்பத்தோட இருப்பீங்க. அந்த இடத்துல விருப்பம் இல்லாம இருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல எல்லாமே
விரும்பினாலும் விரும்பலனாலும் கடவுளுக்கு சிரமணிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை, அது உண்மை, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா நீங்க அப்படி சிரமணியும் போது முழுமையான விருப்பத்துடன் சிரமணிவீர்கள். கடவுள் கொடுக்கிற சோதனைகளை எல்லாம் நீங்க பார்க்கும்போது எப்படி பாப்பீங்கன்னா, உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருக்கும் பட்சத்துல அருளாக உணர்வீர்கள். அருள்னா என்ன? அது ஒரு அருட்படைங்கிறாரு. இப்ப அருட்படைங்கிற வார்த்தை எது தெரியுமா பயன்படுத்துறாரு? அந்த வார்த்தைய வசனத்துல படிச்சோம்னா, நீங்க கப்பல்கள் காற்றுல மிதந்து செல்லுது, கடல்ல மிதந்து செல்லுது, நான் தான் அதை அப்படி ஆக்கியிருக்கிறேன். ஏன் அதை அப்படி ஆக்கியிருக்கிறேன்னா கடவுளுடைய அருட்படைகளை நீங்கள் தேடிக்கொள்ளும் பொருட்டு அப்படிங்கிறார். அப்ப நீங்க அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரங்கள்லாம் எப்படி நீங்க அருட்கொடைகளா பாக்குறீங்களோ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இது எல்லாத்தையும் நீங்க எப்படி ஒரு வீடு, தங்குறதுக்கு ஒரு வீடு, சொந்த வீடு இருந்துச்சுன்னா அது ஒரு அருட்கொடை, வாடகை இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அருட்கொடை, இதெல்லாம் எப்படி நீங்க அருட்கொடையா பாக்குறீங்களோ, அவர் நிமித்தமாக கஷ்டப்படக்கூடிய அந்த துயரம் இருக்குது இல்லையா, அதுவும் அருட்கொடையாகவே நம்பிக்கையாளர்களால் பார்க்கப்படும். உண்மையான நம்பிக்கையாளர்களா அதுவும் அருட்கொடையாகவே பார்க்கப்படும். இப்ப நீங்க எல்லாம் வயசானவர், நீங்க கடைசியா சொல்லுங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி உடல் ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியல, இதெல்லாம் நீங்க சொல்லுங்கல்ல, இதெல்லாம் நீங்க அந்த 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 நம்பிக்கையில இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு அருளா பாப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு பிளஸிங்கா தான் நீங்க பாப்பீங்களே தவிர்த்து, கடவுள் என்னடா இப்படி சோதிக்கிறாரு ஒருபோதும் அவரை நிந்தனை செய்ய மாட்டீங்க. வாய்ப்பே கிடையாது. அந்த லெவலுக்குள்ளக்க நம்ம போகணும். இப்ப என்கிட்ட சகோதரர் கேட்டாரு, நீ சொல்றதெல்லாம் உச்சபட்சம், அதெல்லாம் இருக்கிறதுல உச்சபட்சம், உச்சபட்சம் தான் நான் சொல்றது, உச்சபட்சம் தான். ஆனா அந்த உச்சபட்சத்தை நீங்க தொட்டாதான் வெற்றியாளர்கள், இல்லைன்னா நீங்க வெற்றியாளர்கள் ஆக முடியாது. எப்படி ஆகுங்க? உச்சபட்சம் உச்சபட்சம் நீங்க ஆன்மீகத்துல அது போறது கஷ்டம்லாம் நீங்க நினைக்கிறீங்களே, ஒரு 500 ரூபாய் உங்க கையில இருக்குது, 500 ரூபாய் உங்க கையில இருக்குது, அந்த 500 ரூபாய்க்கு நீங்க போய் சட்டை பேண்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அதை போய் எப்படி எடுப்பீங்க? அந்த 500 ரூபாய்க்கு இருக்கிறதுலே விலை மதிப்புள்ள சட்டையா பார்த்து, அதாவது ஒர்க்கான குவாலிட்டியான சட்டையா பார்த்து, அதுல பிராண்டடா பார்த்து அப்படித்தானே எடுப்பீங்க. 500 ரூபாய்க்கு இருக்கிறதுல மோசமான சட்டையா எடுத்துட்டு வருவீங்க, இது போதும் நம்மளுக்கு அப்படின்னு எடுத்துட்டு வருவீங்க. துணிக்கடைக்கு போறீங்க, 500 ரூபாய் கொடுக்குறீங்க, 500 ரூபாய்க்கு இருக்கிறதுல எந்த சட்டை பெஸ்டா இருக்குது அதைத்தானே பார்த்து எடுக்கிறீங்க. எங்க ஒரு பொருளாதாரத்திலேயே நீங்க ஒரு பெஸ்டா உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்துல இருந்து பெஸ்டா நீங்க தேர்ந்தெடுத்து பண்ணும்போது இது ஆன்மீகங்க, இது கடவுளை நோக்கிய பாதை. இதுல எப்படி நீங்க எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படி சொன்னா நீங்க யாரு? எனக்கு உச்சபட்சம்லாம் வேணாம், ஆபிரகாம் போன மாதிரி இடம்லாம் எனக்கு வேணாம், ஆபிரகாமுக்கு கீழே கூட நான் இருந்துக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னா நீங்க யாரு? நீங்க நம்பிக்கையாளர்களா? நீங்க நம்பிக்கையாளர்கள் கிடையாது. நம்பிக்கையாளர்களை போல் காட்டிக்கொள்கின்ற நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. இன்னும் உடச்சு சொல்லணும்னா நீங்க நய வேண்டியவர்களா இருக்கீங்க, இன்னும் நீங்க அந்த நிலைக்கு போகல அப்படிங்கறதுதானே சொல்ல முடியும். இதுதான் யதார்த்தம். நான் சொல்றது யதார்த்தம், உண்மை. நான் சொல்றது ஒரு ஒரு லவ் பண்றீங்க, நீங்க ஒரு பொண்ணை நேசிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்காக நீங்க எல்லாருமே அந்த வாலிப பருவத்தை கடந்து வந்திருப்பீங்க, காதல்ங்கிறத கடந்து வந்திருப்பீங்க. அப்ப அதுக்காக என்னென்னலாம் பிரயத்தனப்படுவீங்க, நீங்க என்னென்னலாம் எவ்வளவு தூரம் நீங்க பிரயத்தனப்பட்டிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்கல்ல. அப்ப கடவுளை நீங்க அதை விட அதிகமா நேசிக்க சொல்ற உங்க தாய் தந்தையரை நீங்க நினைவு கூறுறீங்க இல்லையா, அதை விட அதிகமா கடவுளை நினைவு கூறுங்கிற ஒரு வசனத்துல சொல்லுவார். அதை விட அதிகமாகவோ அல்லது குறைந்தபட்சம் அதை போலவோ தாய் தந்தை போலவோ அப்படிங்கிற ஆப்ஷனை யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்பிக்கையாளர்கள்ல யாரையும் அதை எடுக்க மாட்டாங்க. சரியான நம்பிக்கையில இருக்கணும், அதை விட பெஸ்டா தான் எனக்கு வேணும், அப்பனா என் தாய் தந்தை நினைவு கூடுறதை விடவும் நான் கடவுளை அதிகமா தான் நினைவு கூடும் அப்படிங்கறதான் ஒரு நம்பிக்கையாளர் தேர்ந்தெடுப்பாரு. கரெக்டா? இப்ப நான் சொன்னதுல எதுவும் மாற்று கருத்து இருக்குதா? எந்த மாற்று கருத்துமே இருக்காது. ஏன் அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே குர்ஆன் வசனத்துல இருந்து ஓரலா சொல்றேன், வசனத்தை படிக்காம ஓரலா சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இதெல்லாம் வசனத்துல இருக்குது. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி 6000 வசனத்தை எடுத்து நீங்க புழிஞ்சு அதை சாரா எடுத்தீங்கன்னா அதனுடைய சாரம் இதுவாத்தான் இருக்கு. பகவத்கீதையோட சாரம் என்ன? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்க இருக்கிறது. இதுதானே? நல்லா நடக்குதுன்னா அதை லைக் பண்ணி வைத்துக்க,
கரெக்டு தானே? நல்லா தானே நடக்க போகுது, உனக்கு அதெல்லாம் புரிய வச்சுட்டேன்ல, நல்லா நடக்குதுன்னு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இன்னும் அது எல்லாத்தையும் விரும்பி ஏத்துக்க. நீ நம்பிக்கையாளனா இருந்த நம்ம மறுக்கிறவனே, நம்ம மறுக்கக்கூடிய ஒருத்தனே இந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறா. கரெக்டா? நம்ம மறுக்கக்கூடிய ஒருத்தனே இந்த வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடியவனாதான் இருக்கிறான். அப்ப நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் கடவுளின் நிமித்தம் பாடுபடக்கூடாது? கடவுளே இல்லைன்னு சொல்றவனே கஷ்டம்தான் படுறான். கடவுள் இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு, எல்லாத்தையும் தண்டிக்கிறாரு. கடவுள் இருக்கிறாருங்கிற ஒரு அளப்பரிய நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்க ஏன் கடவுளுக்காக அந்த கஷ்டத்தை ஏத்துக்க கூடாது? கரெக்டா? கேள்விகள் ஆழமா புரிஞ்சுக்கிறோம். நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க எல்லாத்துல இருந்தும் கேள்விகள் கேளுங்க. கேள்விகள் கேட்டு கேட்டு கத்துக்குங்க. நீங்க ஸ்கூல் எல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே ஸ்கூல் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும் போது நீங்க உன்னை கவனிச்சிருக்கீங்களா? அதிகமாக கேள்வி கேட்கிறவனுக்கெல்லாம் அதிகமா கத்துக்கிற முடியும். டீச்சருக்கு யாரை பிடிக்கும்னா அதிகமா கேள்வி கேட்கிறவனதான் பிடிக்கும். ஏன்னா அவன் தான் அந்த பாடத்தை கவனிக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா? சோ கேள்விகள் இல்லாம டிராவல் பண்ணாதீங்க. கேள்விகள் இல்லாம நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னாலே அது எதை குறிக்குது அப்படின்னா நீங்க கவனிக்கலங்கிறத குறிக்குது. சோ கேள்விகள் கேளுங்க. இங்க நான் நின்று தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா என் கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் உங்க ஒவ்வொருத்தருக்கே இருக்குது. நீங்க என்னடா குரான்ல இல்லாததா சொல்றேன்னு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். நீங்க இதை என்ன அடிப்படையில சொல்ற நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம். கேள்வி கேளுங்க. கேள்விகள் தான் உங்களுக்கு என்னங்கிறது கற்றுக் கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூவில்லா ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஷஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி அனைத்தும் பிரபஞ்சங்களின் இரட்சகராகிய கடவுளுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகருகின்றவனாக இந்த ஜும்மாவில் 2ஆம் முறையை நான் ஆரம்பம் செய்கிறேன். சோ கடவுளின் திட்டம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா, நான் நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், நம்ம மறுக்கிறவனுக்கும் கூட நான் கொடுப்பேன். அவர்களை தற்காலிகமாக சுகம் அனுபவிக்க செய்யும். என்னுடைய திட்டம் வலிவதாக இருக்கின்றதுன்னு சொல்லுவாரு. கரெக்டா? இப்ப இதை நீங்க விரும்பி போகணும் அப்படிங்கிறத நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கணும். நான் விரும்பி போகணுங்கிறது எந்த வசனத்தின் அடிப்படையில இருக்கு? சரி, அதை நம்ம பார்ப்போம். இந்த உலகத்துல நம்ம மறுக்கிறவனுக்கும் கடவுள் கொடுக்கிறாரு, நம்பிக்கையாளனுக்கும் கடவுள் கொடுக்கிறாரு. நம்ம மறுக்கிறவனுக்கும் இல்லாம இருக்குது, நம்பிக்கையாளனுக்கும் இல்லாம இருக்குது. சரியா? இப்ப ஏன் கடவுள் இப்படி அமைக்கிறதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்பிக்கையாளனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம மறுக்கிறவனுக்கு எதையும் கொடுக்காம ஏன் இல்ல? நம்பிக்கை கொண்டதன் விளைவாக கடவுள் எல்லாத்தையும் அவர் கொடுத்துடணும். தன்னத்தாலான குறைகள், வெளியிலான படிக்கட்டுகள், வெளியிலான குறைகள் தன்னத்தாலான படிக்கட்டுகள் நினைக்கிறேன், இது எல்லாத்தையும் அவர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம மறுக்கிறவனுக்கு எதையுமே கொடுக்க கூடாது. ஏன் இந்த சிஸ்டம் இல்ல? ஏன் இந்த சிஸ்டம் இல்ல? கேட்கிறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் கேள்வி கேட்கிறேன். இது ஏன் நடக்கல? ஏன் நடக்கல அப்படின்னா, அப்படி இருந்துச்சுன்னா அவனும் நம்பிக்கையோட வந்துருவான்ல. கரெக்டா? ஏன்னா இந்த இடத்துலதான் எல்லாமே கிடைக்குது அப்படின்னா அவன் இதுக்குள்ளே தானே வருவான். அப்ப அப்படி வரக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். சில பேருக்கு கிடைக்காமலும் இருக்கணும். இதுக்கப்புறம் அவங்க என்னைய நம்பிக்கை கொள்ளுங்க. இது எவ்வளவு ஒரு வலிமையான திட்டமா இருக்குது. இப்ப எவனாவது ஒரு பொய்யா நடிக்கிறவன் அந்த வட்டத்துக்குள்ள போயிட முடியுமா? இப்ப பல இடங்கள்ல காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறத பத்தின பயான் நடக்குது. ஆனா யாராலையுமே அந்த சாரத்தை உள்வாங்கி கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு தடுமாறிடுது, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க தடுமாறிடுறாங்க. ஆனா கடைசியா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்னு முடிக்கிறாங்க. ஏன் அது முடியல? ஏன்னா அவங்களால அந்த வட்டத்துக்குள்ள போக முடியல. அப்ப அந்த வட்டத்துக்குள்ள போன ஒருத்தருடைய சொற்பொழிவு, அவருடைய உபதேசம் எப்படி இருக்கும்னா, அவரு அந்த உபதேசம் இருக்குது இல்லையா, அதுல சற்றும் பிசகாம இருக்கும். காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், கடவுள் தான் அனைத்தும் கட்டுப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒரு இடத்துல கூட, ஒரு மூலையில கூட
ஒரு சின்ன சேஞ்ச கூட நீங்க அதுல பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் அந்த 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 உபதேசம். கரெக்டா? காடி ஸ்பெண்டிங் எடுத்துங்கிறத நீங்க நிறைய பயான் எடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய இடத்துல நடக்குது, சென்னையிலையும் மதுரையிலையும் எல்லா இடத்துலயுமே நடக்குது. ஆனா யாருமே அதற்கான சாரத்தை அக்யூரேட்டா சொல்ல முடியல. அக்யூரேட்டா ஆனா சொல்ல முடியாதான்னு கேட்டா சொல்ல முடியாதுன்னு கிடையாது, அதை சொல்ல முடியும். இவர்களால் உணர்ந்து கொள்ள இயலாமல் இருப்பதால் அதை சொல்ல முடியவில்லை. நான் அனுபவிச்ச வலியமும் வேதனையமும் நான் தான் வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு சொல்ல முடியும். கரெக்டா? அப்ப நான் அனுபவிச்ச வலியும் வேதனையும் நான் உங்களுக்கு சொல்லி நீங்க போய் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. அதை நீங்க அனுபவிச்சாலே தவிர, அதை உங்களால் உணர்ந்து கொள்ள இயன்றாலே தவிர. கரெக்டா? அப்ப என்ன நடக்குது? நீங்க அதை அனுபவிக்காததுனால அதை முழுசா உங்களுக்கு புரியவே இல்லை. அப்ப நீங்க அதை மக்கள் மத்தியில எடுத்து சொல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது தப்பாத்தான் நீங்க சொல்லுவீங்க. அப்ப அதை எதிர்கேள்வின்னு ஒண்ணு வருதுல, அதுல நீங்க மாட்டிக்கிறீங்க. காடி ஸ்பெண்டிங் எடிட்டிங் அப்படிங்கிறத உங்களால ரொம்ப துல்லியமாக அவர்கள் மத்தியில் எடுத்து வைக்க இயலாது. இப்படித்தான் நிறைய பேர் அதை பயான் பண்ணிட்டு அந்த கேள்விகளுக்குள்ளா இருக்கிறாங்க. ஆனா அந்த கேள்விகளை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. அப்படிங்கும் போது அவங்க திரும்ப அந்த நிலையை மாத்திக்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி மாத்திக்கணுமோ அதை மாத்திக்கிறாங்க. காடி ஸ்பெண்டிங் எடிட்டிங் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது இன்னும் நம்ம டெப்தா தெரிஞ்சுக்கணும். அப்படி போகாம இந்த நிலை ஒருவேளை சரியானது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றமான நிலை நானும் தான் செய்யணும் அப்படிங்கிறது அதுக்கு மாற்றம், அதுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப விஷயம் என்னன்னா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்த, கடவுளுடைய திட்டமானது அவ்வளவு வலிமையானதாக இருக்கின்றது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வசனம், டைரக்டான வசனமே சொல்றாரு. அதுக்கு அதை வாசிக்கிறேன். 7:99 வசனம். கடவுளின் திட்டங்களை, கடவுளுடைய பிளான அவர்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட்டனரா அப்படின்னு கேட்கிறார். நஷ்டவாளிகளை தவிர எவரும் கடவுளின் திட்டங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை. அவருடைய திட்டம் எவ்வளவு கடுமையானது, வழி எதுன்னு தெரியுமா? அதுல இருந்து ஒருத்தர் கூட நடிச்சு தப்பிக்க முடியாது. நான் நம்பிக்கையாளரா இருக்கிறேன்னு காட்டுக்கிட்டு தப்பிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டீடைல்டா அந்த ஸ்கெட்சை போட்டுருக்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு துல்லியமான ஒருத்தருனாலதான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தையே வடிவமைக்க முடியும். இப்ப இதுல இருந்து ஃபில்டர் ஆகி போறவன், வெளியில சொர்க்கத்துக்கு போறவன் அவருடைய விருப்பப்படி உள்ள ஒருத்தனாக இருப்பானே தவிர்த்து அவருடைய விருப்பப்படி இல்லாத ஒருவனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு திட்டம். இப்ப நான் சொன்னேன்ல, நீங்க விருப்பத்தை மாத்திக்கிறல, உங்களுக்கு கஷ்டம்லாம் அருளா தெரியல அப்படின்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னமும் கடவுள்கிட்ட இறைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. வேற ஒண்ணு வேணும், எனக்கு டிவி வேணும், வாஷிங் மிஷின் வேணும், என்னென்னமோ பொருளாதாரம் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வெற்றி அடைய போவதில்லை. நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதை கொண்டு நான் திருப்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்ற ஒருத்த மட்டும்தான் ஜெயிச்சவன். நான் சொல்ற வார்த்தை உங்களுடைய ஆழம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு முன்னாடியே விளங்கியிருக்கும். அப்படி கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதற்கு இசைந்து கொடுத்து அதையே தன் விருப்பமாக மாற்றிக்கொண்டவன், அதையே தன் விருப்பமாக ஆக்கிக் கொண்டவன், அல்லது அதுவே தன் விருப்பமாக மாறிய ஒருத்தன் தான், இயல்பாகவே அது மாறிடுது அப்படிங்கிற ஒருத்தன் தான் ஜெயிச்சான். ஏழுல 176 வசனத்துல சொல்றாரு. இப்ப நான் படிச்ச வசனங்களுக்குரிய விஷயம், சொன்ன விஷயங்களுக்குரிய வசனங்களை சொல்ற. நாம் நாடி இருந்தால் அவனை கொண்டு அவனை நாம் உயர்த்தி இருப்போம். ஆனால் அவன் பூமியில் ஒட்டிக்கொள்வதில் பிடிவாதமாக இருந்தான். என்ன செய்யறான்? அவனுடைய விருப்பம் என்னவா இருக்குது? இந்த பூமியிலேயே ஒட்டிக்கிறதுல பிடிவாதமா இருக்குது. பூமி சார்ந்த பொருட்களையே கேட்டுக்கிட்டே இருக்கிறதுல பிடிவாதமா இருக்கிறான். அப்ப அத்துடன் தன்னுடைய சுய அபிப்பிராயங்களை பின்தொடர்ந்தான். சொல்லிட்டாரா? அவன் என்னென்னலாம் விரும்புறானோ, அதை என்னென்னலாம் நினைக்கிறானோ அதை மட்டுமே அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். எனவே அவன் நாயை போன்றவன். அவர் திட்டுறாரு இந்த இடத்துல, அவன் நாயை போன்றவன். நீர் அதனை கொஞ்சினாலும் அல்லது அதனை திட்டினாலும் அது ஏங்கத்தான் செய்யும். அந்த உலகம் அவனை தூக்கி அடிச்சாலும் சரி, அதை அரவணைச்சுக்கிட்டாலும் சரி, அந்த நாய் ஏங்கி திருப்பி போகத்தான் செய்யும். அவன் திருப்பி அந்த உலகத்திட்ட போய்கிட்டேதான் இருக்கான். அந்த உலகம் சார்ந்த பொருளை அவன் கேட்டுக்கிட்டேதான் இருப்பான். ஏன்? அவன் சுய அபிப்பிராயத்தை, சுய விருப்பத்தை பின்தொடர்ற ஒருத்தன். அதனால அது ஒரு நாய் மாதிரி
நடக்கிற அந்த உலகத்துல அப்படிங்கிற நீர் அதனை கொஞ்சம் நம்முடைய சான்றுகளை நிராகரிக்கின்ற மக்களுடைய உதாரணம் இத்தகைய இழிவு நிறைந்த உதாரணங்களை கொண்டு கடவுள் அவர்களை வர்ணிக்கின்றார். எது கடவுளுடைய சான்று? இது எல்லாத்தையும் நான் தான் கட்டுப்படுத்துறேன், இது எல்லாமே என் விருப்பத்துக்கு தான் இருக்குது, இது எல்லாத்தையும் நான் ஒரு காரணத்துக்காகத்தான் படைச்சிருக்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டாரா? இது எல்லாமே குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டுள்ளது, எல்லாத்தையுமே சொல்லிட்டாரா? இது எல்லாத்தையுமே ஒரு நான் நல்ல நோக்கத்துக்காகத்தான் படைச்சிருக்கிறேன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் எனக்கு இது வேணும் இது வேணும் கடவுளுக்கு அடம் பிடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த உதாரணத்திற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிற கடவுளுடைய விருப்பத்தை நீங்க எதை விரும்புறீங்களோ அதை செய்ய, அதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லாம எனக்கு எது வேணுமோ அதை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறது இந்த உதாரணத்துக்கு ஒப்பானவங்க அப்படிங்கிறாரு. நான் சொல்றது ரொம்ப டீட்டெயில்டா இருக்கும். நீங்க இன்னும் எந்த கேள்வி கேட்டீங்கன்னா இன்னமும் என்னால அந்த வசனங்களை திரட்டி உங்களுக்கு என்னால கொடுத்துட முடியும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கான கேள்விகள் நீங்க தான் என்கிட்ட கேட்கணும். அந்த கேள்விகளை கேட்டீங்கன்னா நான் அதுக்கான வசனங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இன்ஷா அல்லாஹ். அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு இந்த விவரங்களை விவரிப்பீராக. அவர்கள் சிந்திக்கும் பொருட்டு இந்த விவரங்களை விவரிப்பீராக. இதெல்லாம் நீ யாரா சொல்றதுக்கு? நீ தூதரான்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். தூதரா இருந்தாத்தானே அது இதெல்லாம் சொல்லணும், நீ ஏன்டா அதெல்லாம் சொல்ற? அப்படி கிடையாது. தூதர்னு ஒருத்தர் வந்துதான் இதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய பணியை அவர் செஞ்சுட்டு போயிட்டாரு. நீங்க உண்மையிலே ஆர்வம் உள்ளவர்களா இருந்தா அவர் சொன்னது என்னவோ அதுல இருந்து நீங்க தேடி கத்துக்கிட்டே இருக்கணும். இப்ப 3:7 வசனத்துல என்ன சொல்றாரு? அடிக்கடி பார்த்த வசனம் தானே அது. 3:7 வசனத்துல நேரடியான பொருள்தர வசனங்களையும் அப்பமே மறைமுகமான பொருள்தர வசனங்களையும் நான் கொடுத்துட்டேன். ஆனா அது யாருக்கு தெரியும்னா அறிவுத்திறன் கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் மட்டுமே அதனை அடையாளம் கண்டுகொள்ள இயலுங்கிறார். கரெக்டா? எல்லாருக்கும் அது தெரியாது. நயவஞ்சகர்கள் என்ன செய்வான் அப்படின்னா அதுல மறைமுறை தர விஷயங்களை எல்லாம் எடுத்துட்டு அவன் ஒரு பாதையை பின்தொடருவான். ஆனா யாருக்கு நான் அறிவை கொண்டு அருள் பாலிச்சிருக்கணும் அவனுக்கு அதோட உண்மையான அர்த்தம் தெரியுங்கிற அந்த அறிவை கொண்டு அருள் பாலிக்கப்பட்ட ஒரு நபர் தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ற விஷயத்த நாளைக்கு நீங்க எனக்கு சொல்லலாம். நான் ஒரு தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க எனக்கு நினைவூட்டலாம். இன்னைக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற தப்ப நான் உங்களுக்கு சொல்லலாம். இதுக்கு தூதர் தான் வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏழுல 183 சொல்றாரு. கடைசி அந்த ஒரு வசனத்தோட முடிச்சிடுறேன் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு நான் ஊக்கமும் கூட கொடுப்பேன், அவர்களை நான் ஊக்கப்படுத்துவேங்கிறார். யார? நம்ம மறுப்பவர்களையும் நயவஞ்சகர்களையும் அவர்களுக்கு நான் ஊக்கம் அளிப்பேன் அப்படிங்கிறார். என்னுடைய திட்டம் வலியதாக உள்ளது அப்படிங்கிறார். அவனை நான் ஊக்கப்படுத்தி அவன் கூட்டிட்டு போவேன். ஆனா நான் ஊக்கப்படுத்தி கூட்டிட்டு போகும்போது நம்பிக்கையாளர்களுக்குமே அது பெரிய சோதனையா இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா ஹாரூனை பொறுத்த வரைக்கும் அது பிரம்மாண்டமான ஒரு பெரிய செல்வ செழிப்பை வச்சிருக்கிறான். அவனுடைய சாதிகளை தாங்குறதுக்கே ஒரு ஒட்டகம் தேவைப்படுது. கரெக்டா? இதெல்லாம் குரான்ல நம்ம படிச்சது. அப்படிப்பட்டவனை பார்க்கக்கூடிய நம்பிக்கையாளர்கள் என்ன கேட்கிறாங்க, அதாவது இந்த பக்கம் உள்ள அணியினர் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா அவனை போல ஒரு வாழ்க்கையை நானும் வாழ்ந்திருக்கணுமேனு கேட்கிறாங்க. ஆனா அவனுடைய நிலை தடுமாறி போனப்ப கடவுள் என்னை காப்பாத்தணும்னு கேட்கிறாங்க. இது இப்படித்தான் நடக்குது. அந்த சினாரியோ எனக்கு மறந்துருச்சு. சப்போஸ் நான் தப்பா சொல்லியிருந்தா எனக்கு திரும்ப நினைவுபடுத்துங்க. கரெக்டா? இந்த நம்பிக்கையாளர்களுக்கு அதுவும் கூட சோதனையா இருக்கு. ஆனா உண்மையிலேயே நீங்க பக்திமான்களாக இருந்தா இது எதுவுமே உங்களை தடுமாற செய்யாது. நம்ம மறுப்பவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஊக்கமும் கூட. ஊக்கம்னா என்ன? எல்லாத்தையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். உன்னை விட அதிகமான திறமை அவனுக்கு இருக்கும், உன்னை விட அதிகமான அறிவு அவனுக்கு இருக்கும். அறிவுங்கிறது அறிந்து கொள்ளுதல் அர்த்தம். ஒரு துறையை சார்ந்த அறிவாக இருக்கலாம், வேதத்தை சார்ந்த அறிவாக இருக்கலாம். பிரிச்சுதான் நம்ம பார்க்க முடியும். அறிவு அப்படின்னா அறிந்து கொள்ளுதல் அர்த்தம். அறிந்து கொள்ளுதல் அப்படின்னாலே அது பெர்த்லயே எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. வளர 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 அதை கெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுதான் அர்த்தம். நாலேஜ் அப்படிங்கிறது நோ அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதோட அர்த்தம். சோ அவனுக்கு அதிகமா நான் தெரிய வைப்பேன், உன்னை விட அதிகமா நான் அவனுக்கு கொடுப்பேன். என் திட்டம் வலிமையானதா இருக்கு. ஆனா அதை பார்த்து நம்பிக்கையாளர்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டார்கள். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறதுக்குதான் ஆர்வமா இருக்கிறாங்க.
கடவுள் நிமித்தம் பாடுபடுறதுக்கு ஆர்வமா இருக்கிறாங்க. ஆர்வமா இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டமே தெரியாது. இப்ப நான் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்னா அது ஈஸி கிடையாது. நான் அவ்வளவு எனக்கு நோய் பெயின் இருக்கும், எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு நான் ஏன் திரும்ப திரும்ப அதை நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது எனக்கு ஒரு நேசத்துக்குரிய ஒன்று. இந்த வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில எனக்கு பல விஷயங்கள் நேசத்துக்குரியதா இருக்குது. அதுல இதுவும் ஒன்று. அதனால நான் அதுல போய் ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அது சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கும், ஒரு திருப்தியை கொடுக்கும். நீங்க நம்பிக்கையாளர்களா இருந்தா கடவுளின் நிமித்தம் பாடுபடும் போது அது உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கு. கரெக்டா? ஆனா நான் செய்யறேன்ல இந்த எக்ஸசைஸ, அதே இப்ப உங்களை கொண்டு போய் இவ்வளவு ஹார்டா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க அதை விரும்பல, உங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லை. சரியா? இப்ப நான் அதை உங்களுக்கு திணிக்கிற மாதிரிதான் இருக்கு. நான் அதை செய்ய சொல்லுன்னா உங்களுக்கு அது திணிக்கிற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த கடவுள் சார்ந்த விஷயம். நீங்க அதை விரும்பி அதை ஏத்துக்கிட்டு அப்படி போகும்போது அந்த கஷ்டப்படுற விஷயம் கூட உங்களால என்ஜாய் பண்ணி நீங்க கஷ்டப்பட முடியும். அது நான் சொல்றது வேடிக்கையாவோ, நான் சொல்றதெல்லாம் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பொய்யான விஷயமாகவோ கூட நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நம்பிக்கையாளரா நீங்க இருந்து அதை அனுபவிக்க உங்களால முடிஞ்சிச்சுன்னா நீங்க நான் சொல்றதை ஆமோதிப்பீங்க. அந்த நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த, அந்த குர்ஆனை நீங்க ஆமோதிப்பீங்க. அதை விரும்பி நீங்க அதை ஃபீல் பண்ணி நீங்க பண்ணுவீங்க. ஒரு ஓவியன் ஆர்ட்ஸ் வரைகிறான்ல, அவனுக்கு கிரெடிட்ஸே கிடைக்கலன்னா கூட, கிரெடிட்ஸ்னா என்ன, காசு பணமே அவனுக்கு வரலனா கூட, பாராட்டுக்களே அவனுக்கு வரலனா கூட, அவன் அந்த ஓவியத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அந்த ஓவியம் செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஷோல்டர் பெயின் வரும், ஒரே இடத்துல கையை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நெக் பெயின் வரும், செர்விக்கல் இந்த இடத்துல பெயின் வரும், இந்த செர்விக்கல்னா இந்த இடத்துல இந்த கழுத்து வலி வரும், கண்ணு பார்வையில ஒரு கோளாறு வரும். ஏன்னா அந்த லைட்ல அதிகமான நேரம் நீங்க கண்ணை எதைக்காம வச்சிருக்கும் போது கண் பார்வை கோளாறு வரும். இவ்வளவு விஷயமும் அவருக்கு நடந்தா கூட அந்த ஓவியம் வரைகிறத நிப்பாட்டவே மாட்டான். கவனிச்சிருக்கீங்களா? நீங்க யாராவது இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க சொல்றாரு. யோசிக்கணும். அதுக்குத்தான் இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இத்தனை பேர் அதுக்கு பணியாளர்களை அமைத்திருக்கிறார். பணியாளர்கள்னா யாரு? இந்த ஓவியர், நான் ஜிம்முக்கு போறேன்னா இந்த ராணுவ படை வீரன், இவங்க எல்லாருமே பணியாளர்கள். என்ன பணி செய்யறாங்க? நம்பிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையை அதிகப்படுத்துவதற்காகவும், நம்ப மறுப்பவர்களை நம்ப மறுப்பதிலேயே ஆழ்த்துவதற்காகவும் இவர்கள் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றனர். எப்படி 19ங்கிறது ஒரு வேலையை செய்யுது அப்படின்னு நீங்க இந்த குர்ஆன்ல பாக்குறீங்களோ, அது போலவே இவர்களும் ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் மூலமாக நீங்க நம்பிக்கை கொள்ளலாம் அல்லது நம்ப மறுக்கலாம், அல்லது இந்த உலக வாழ்க்கையே நிதர்சனமாகியது, நிரந்தரமானது நீங்க நினைக்க கூட செய்யலாம். இந்த மாதிரியான ஒரு பாதைக்குள்ள நீங்க போகலாம். அதுக்கான வேலைகளை நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதை எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணுங்கிற, அதெல்லாம் நீங்க நல்லா கருத்தூன்றி கவனிச்சிருக்கணுங்கிற, உங்களுடைய அனுபவத்துல இருந்து அவர் எக்கச்சக்கமான பாடத்தை உங்களுக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்க அதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கிறார். சோ அதுக்காகத்தான் இந்த உலகம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா ஏன் திரும்ப திரும்ப செய்யறானே, ஏன் செய்யறாங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப கடவுள் நிமித்தமாக பாடுபடக்கூடிய ஒரு நபர் எப்படி இருப்பாருன்றதையும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதை உங்களால பார்க்க முடியும். இதுதான் உங்களுக்கு, அதுக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கைய இப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார். நீங்க பிராக்டிக்கல் நாலேஜ்லயே எல்லாத்தையும் கத்துக்கிறதும் டிசைன் பண்ணியிருக்கிறார். தியரிட்டிக்கல்லாம் கிடையாது, மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கிறதுலாம் கிடையாது, எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்து அதை கத்துக்க. இந்த கருவி இருக்குது இல்லையா, இந்த உடல், இதை நீங்க நிரந்தரமானது, இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல, இது ஒரு சோதனை கருவி. உங்களுக்கு இந்த ஆன்மாதான் மெய்யான நபர் நீங்க. இந்த சோதனை கருவி அது இயங்கிக்கிட்டேதான் இருக்கும், அதை நீங்க எல்லாம் இயக்க முடியாது. இது என்னென்னலாம் செய்யுதோ அதெல்லாம் பார்த்து நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாரு. இந்த கருவி என்னென்னலாம் நான் தீர்மானிக்கல, நான் இந்த ஃபீல்டுக்குள்ள போகணுங்கிறத நான் தீர்மானிக்கல. சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்பட்டது வேற, ஆனா நடந்தது வேற. எனக்கு இப்ப வாழ்வாதாரம் கிடைச்சிக்கிட்டு இருக்கிறது வேற ஒரு ஃபீல்டுல இருந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் தீர்மானிக்கவில்லை. இதெல்லாம் யார் தீர்மானிச்சாங்க? கடவுள் தீர்மானிச்சிருக்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடல் ஓடிக்கிட்டே இருக்குது. கரெக்டா? இதையெல்லாம் என் ஆன்மா படம் பார்க்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க இங்க உட்கார்ந்து ஒரு படத்தை நீங்க பாத்தீங்கன்னா எப்படி பாப்பீங்களோ அது மாதிரியான என் ஆன்மா பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ப நீங்க இந்த ஆன்மா கற்றுக்கொண்டே இருக்கிறது, அதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க அதை சிந்திக்க சிந்திக்க உங்க மூளை வேலை செய்ய ஆன்மாவிற்கான தீனின்னு ஒண்ணு இருக்குதுல, உணவு, அது போய் சேர்ந்துகிட்டே இருக்கும்.
அதன் மூலியமாகத்தான் ஆன்மா பலப்பெருமையை தவிர்த்து நீங்க சும்மா உட்கார்ந்துகிட்டு சில பேர்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய அக்கிரமமா இருக்குது அநியாயமா இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அரபியை எடுத்து நீங்க திக்ர் பண்ணும்போது அரபியில வார்த்தையே தெரியறதுனாலும் பரவாயில்ல, அதுக்கான அர்த்தமே தெரியறதுனாலும் பரவாயில்ல, நீ அரபியில சொல்லிக்கிட்டே இருந்தா அது உனக்கு நன்மைன்னு சொல்றாங்க. சென்னை அந்த சென்னையில உள்ளவங்கலாம் நாங்க அவங்கெல்லாம் அதை சொல்றது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. எப்படி உங்களால அதை ஒரு யதார்த்தமா சொல்ல முடியுது? சுபகான் அல்லாஹ்னா அல்லாஹ் துதிப்பிற்குரியவன் அர்த்தம். இது தெரியாதானே அவங்களுக்கு? துதிப்பிற்குரியவன் வார்த்தையே தெரியாது, தமிழ்ல என்ன அர்த்தமே தெரியாது. நீங்க சும்மா சுபகான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது எந்த விதத்துல உங்களுக்கு பலன் தரும்? அப்ப இதெல்லாம் சிந்திக்கும் போது, இதெல்லாம் அலசி ஆராயும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா தியான நிலைக்குள்ள போடுங்க. நான் உங்களுக்கு சொல்றத பெருமை பேசுறதா கூட இருக்கலாம், நீங்க நம்ப முடியாததாக கூட இருக்கலாம். ஆனா எனக்கு பல நாட்கள் கடவுளை மட்டுமே நினைவு ஒரு நாள் ஃபுல்லா நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் தான் எனக்கு இருந்திருக்கு. ஒரு நாள் ஃபுல்லா அந்த தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் ஃபுல்லா கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். இப்படி எல்லாம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. சில சமயத்துல எனக்கு தூக்கம் வராது. இதெல்லாம் எனக்கு நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் கவனிக்க வைக்கிறாருல்ல, இதன் விளைவாக இது நடக்குது. அப்ப இது நடக்கணும் உங்களுக்குள்ள. இது நடக்கல அப்படின்னா நம்ம வெற்றி பெற்றவர்களா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு குறைஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். நம்மளால இந்த உலகத்துல நிம்மதியா இருக்க முடியாதுங்கிறத தாண்டி நம்ம டிராவல் பண்ணக்கூடிய அடுத்த உலகத்திலயும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாத போயிடும். அதனால முன்னெச்சரிக்கையா நம்ம இருக்கணும். கடவுள்கிட்ட என்ன கேட்கணும், பிரார்த்தனை என்ன கேட்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னது, நீங்க இந்த பாதையில வழி நடத்திட்டீங்க, என்னோட இதயத்தை தடுமாற விட்டுறாங்கங்கிற பிரார்த்தனை அவர்கிட்ட அடிக்கடி கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் அப்படி தடுமாறி போயிடுறாங்க. அதெல்லாம் பாக்குறதுனால அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்கணும். உங்களுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பமா ஆக்குறதுக்காக என்னை ஆக்குற பொருட்கள் என்னை ஆக்குங்க, நன்மதியாக என்னை ஆக்குங்கன்றதுடைய ஆழ்ந்த அர்த்தமே அதுதான். நீங்க எது செஞ்சாலும் நான் அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்க கூடாது. ரஷாதே அதை சொன்னாரு, நீங்க கோவப்படுறீங்கனாலும் சரி, எரிச்சப்படுறீங்கனாலும் சரி, நீங்க இன்னும் கடவுளை சரியா ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம், அவர் செய்யறத நீங்க ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற ரஷாத் சொல்றாரு. அப்ப இனி அந்த மாதிரியான ஒரு வேலையை விட்டுறாதீங்கன்னு நீங்க கடவுள்கிட்ட கேட்கணும். என்னைய முழுமையாக ஒரு அர்ப்பணித்த நிலையில கொண்டு வாங்க கடவுளே அப்படின்ட்டு நீங்க அவர்கிட்ட கேட்கணும். அவர்கிட்ட கேட்டுதான் நீங்க வாங்கணும். எதை கேட்டு வாங்கணுமோ இதைத்தான் நீங்க கேட்டு வாங்கணும். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். அச்சிமசலா.